குழம்பு சாப்பிடுறீங்களா? அப்படியா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சரி, போய் படுங்க. சின்னசாமி பாவா, காலையில கடை போக வேண்டிய நீ இன்னும் தூங்காம இருக்கியே. இப்ப சாப்பிட்ட, இனிமேதான் படுக்க போகணும். சீக்கிரம் போய் படுப்பா. சரிங்க. ஏன்பா ராத்திரியும் பாவா கடல்லயே போய் நிக்கிறாரு? சொல்ற ராமு. டேய் ராமு, நல்லவங்களை தாண்ட ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான். இப்ப தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரே இந்த பாவா, பல வருஷங்களுக்கு முன்னால இலங்கையிலிருந்து இதே ராத்திரி நேரத்துல படகுல தன் பொண்டாட்டி உங்களை மாதிரி 2 பிள்ளைகளோட வரும்போது கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு பொண்டாட்டி 2 குழந்தைகளையும் இழந்துட்டாரு. கரையில ஒதுங்கி இருந்த பாவாவை நம்ம குப்பத்து ஜனங்க தான் சேர்ந்து காப்பாத்தினாங்க. பாவம் பாவா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சோகம்தான்ப்பா அவரோட வாழ்க்கை. சொந்தம்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம குப்பத்து ஜனங்களை தான். என்ன தைரியம் இருந்தா நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுப்ப? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா உங்களை கும்புறையா, இனி நான் உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டேயா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன சின்னசாமி, நான் கொலை செஞ்சதை பார்த்துட்டியா? இத நீ வெளியே சொன்ன உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும் இதே கதிதான். நீ சொல்றது உண்மையா? சத்தியமா சொல்றேங்க, அந்த ரத்னம் கொலை பண்ணினத. இப்ப நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சின்னசாமி, உன் குடும்பம் இருக்கிற நிலைக்கு அந்த ரவுடி ரத்தனத்தை பாய்ச்சிக்கிறது எனக்கு நல்லதா படல. அப்படியே நீ கோர்ட்ல சாட்சி சொல்லி அந்த சட்டம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாலும் அவனுக்கு இருக்கிற பண பலத்துல அந்த சட்டத்தை உடைச்சிட்டு வந்துருவாங்க. ஆமாங்க, அவங்க சொல்றது நியாயமா தான் படுது. நமக்கு எதுக்குங்க பெரிய எடுத்து பொல்லாப்பு? அந்த ரத்தனத்தால உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சு? சும்மா ரெடி. உயிருக்கு பயந்து வாழ்ற பரம்பரை இல்லடி என் பரம்பரை. உண்மையை சொல்றதுக்கும் அநியாயத்தை எழுத்து நிக்கிறதுக்கும் என்னைக்குமே நான் பின்வாங்கினது இல்ல. இதுல ஏன் உயிர் மட்டுமல்ல, நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் கவலைப்பட போறது இல்லடி. முதலாளி, உங்க முன்னால நின்றுட்டு இருந்த போலீஸ்காரங்க உங்க கையில விளங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக வச்சுட்டானே முதலாளி அந்த சின்னசாமி. தலை நிமிந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இப்படி தலை உணிய வச்சுட்டானே அந்த சின்னசாமி. நல்ல வேளை நம்ம வக்கீல் ஊர்ல இருந்தாரு. இல்லைன்னு சொன்னா 4 நாளைக்கு நீங்க லாக்அப்ல இருந்திருக்க வேண்டியதான். ஜாமீன்ல எடுத்திருக்க முடியாது முதலாளி. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். எனக்கு ஏற்படுற அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த சின்னசாமி குடும்பத்தை போட்டுடா. போட்டுட்டியா? நல்லபடியா வந்துட்டியாப்பா. அந்த அல்லா என்னைக்கும் உனக்கு துணை இருப்பாருப்பா.
இன்னைக்கு நம்ம ராமுவோட படகுல நிறைய மீன் வந்திருக்கு. எல்லாம் ராமோட கைராசி தான். அந்த தம்பிக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு கடல் தேவி வாரி வாரி கொடுக்குறா. பாவா மீன் எல்லாம் வாடிக்கைக்காரங்களுக்கு விலை பேசி கொடுத்துருங்க என்ன? சரி ராமு, சரி. அண்ணே, ஐ இதெல்லாம் எங்க அண்ணன் பிடிச்ச மீனா? இந்தாமா மீனை போடு. நீ மீனை தொடக்கூடாதுமா. அண்ணே ஏன் தொடக்கூடாது? என்ன இருந்தாலும் படிக்கிற பொண்ணு இல்லையாப்பா? படிச்சா மீனை தொடக்கூடாதா? இந்த பாருண்ணே, அவ படிச்சு பட்டம் வாங்கி கலெக்டர் ஊத்தியத்துக்கு போனாலும் மீன்காரி தான். அப்படி சொல்லுனே. இந்தா வாங்க போலாம். அண்ணே, உனக்கு பசிக்கும்ல, வா வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் அண்ணே, சாப்பிடலாம். பசிக்குதுமா, சீக்கிரம் போடு. ஆமா நீ சாப்பிட்டியா? உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? அதானே, நான் வரல சாப்பிட மாட்டியே. சரி போடு. இந்தாம்மா. சொல்லு. என்ன நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன கூட்டி விடுறதுக்கு? எனக்கு எப்பவுமே நீ சின்ன பிள்ளைதாம்மா. உனக்கு முதல்ல ஊட்டி விடுத்தா நான் சாப்பிடுவேன் தெரியுமில்ல? சரி சரி, கோச்சுக்காத. அப்பா சொல்லு. என்ன மீன் பிடிக்க போன என் மாவன் கடலரசனை இன்னும் காணோம். என்ன இன்னும் அந்த கடல் பண்ணி வரலையா? வந்துட்டான். எக்கச்சக்கமா மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி சிரிச்சுக்கிட்டு வர்றான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். ஓட்டுநரே சீக்கிரம் கரை கொண்டு போ. ஓடியாங்கடா ஓடியாங்கடா குடிங்க. என்னை பத்த தாயே, பெரிய கப்பல் ஓட்டிய தமிழ கட்டி பிடிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க. மீன் பிடிக்கத்தான் போனேன். 400 மைல் போனே. சிலோனுக்கே போயிட்டியா? சிங்கப்பூருக்கே போயிட்டேன். என் மாமா நிறைய மீன் பிடிச்சு வந்திருப்பா. வாமா. என்னடா போட்டு மட்டும் தான் இருக்கு, மீனை காணா? போன இடத்துல ஏகப்பட்ட மீன் பிடிச்சு அங்கேயே வச்சுட்டியா? அட எங்க வகுத்துல கொட்டுறீங்க? எறா மீன் என்ன, சொரா மீன் என்ன, கெண்ட மீன் என்ன? ஏன்டா பிடிக்கல? வலையை எடுத்துட்டு போக மறந்துட்டேன். உனக்கெல்லாம் ஒரு லுங்கி ஒரு துண்டு, இதுல கடல் அரசன்னு பேர். இப்படியே ஏத்துனா ஐயா நாளைக்கு பாருங்க, வலையை எடுத்துட்டு போறேன். போட்ட மறந்துடுவேன். சரிங்க. மகளே கருப்பாயி, என்னப்பா? வா வழக்கம் போல மீனை கடையில வாங்கி சாப்பிடலாம். ஹலோ. எஸ் 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 சொல்றியா? வா, நீ என்ன அங்க பாக்குற? வைத்தியர தள்ளிட்டா போற, உன் மகளை ஒரு நாளைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுறேன். அம்மா மீனா, காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அண்ணனை மறந்துடாத. வாரம் என்ன பார்க்க அவசியம் இங்க வரணும். அண்ணே, ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்னு தான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக என்ன பார்க்க வரணுங்கிற ஆர்வத்துல படிப்பை கோட்டை விட்டுறாத. சீக்கிரம் மீனெல்லாம் கொண்டு போங்கப்பா. பாவா இங்க வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? பாவா கூட என்ன விலை சொல்றீங்க? நாங்க ஆளுக்காளு ஒரு விலை சொல்றது இல்ல, ஒரே விலை. கூட 50 ரூபாய். கூட 50 ரூபாயா? நாங்க யார் தெரியுமா? ரத்தனத்தோட ஆளுங்க. தெரியும். தெரிஞ்சிருந்தமா இந்த விலை சொல்ற? இந்த பருப்பா குறைச்சு பேசி விக்கிறதுக்கு இது பணத்தை போட்டு செய்யற வியாபாரம் இல்ல, உயிரை பணைய வச்சு செய்யற தொழில். கூட 20 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. நாம கேட்கிற விலைக்கு கொடுக்க முடியாதாண்டா. அப்ப நம்மளே எடுத்துக்க வேண்டியதா? வாங்கடா, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. ஐயா ஐயா, கூட எடுக்காதங்க ஐயா, மீன் கூட எடுக்காதங்க ஐயா, மீன் வையா, குடியா குடியா. ராமு ராமு ராமு, ரத்தனத்தோட ஆளுங்க பாவம் அடிக்கப்பட்டு மீன் எடுத்துட்டு இருக்காங்க. புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைப்ப? என்ன எரிக்கிற மாதிரி பார்க்க கண்ணகி நடத்தா? உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், புருஷனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இவ. இவளை இந்த குப்பத்துக்குள்ள விட்டீங்க, உங்க எல்லாரையும் கொலகாரங்களாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. வந்த வழிக்க மரியாதையா போயிடு, இல்ல பிள்ளைங்களெல்லாம் கல்ல விட்டு அடிக்க சொல்லி விரட்டி அடிச்சிடுவேன். போ போமாட்டா? ஏயா ஒரு பொம்பளை அடிக்க கை வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
ஒரு கொலைகாரி வாங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொலகாரிங்கிறிய அவங்க கொலை செஞ்ச நீ பாத்தியா? நான் தாண்டா சாட்சி சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுவேன். நீ தனியடிய காசு கொடுத்தா தான் எது வேணாலும் செய்வியே. அவ உனக்கு என்ன கொடுத்தா? பெருசா பறிஞ்சு பேசுற? ஓ, விஷயம் அப்படியா? என்ன சொன்ன? மேரி, ஜெயில இருந்து இன்னைக்கு தான் வந்தியம்மா? இந்த பாருங்க, யாருமே தப்ப தெரிஞ்சு செய்யறதில்ல. அவங்க செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டிச்சிருச்சு. இனிமே அவங்க தண்டிக்க நமக்கு உரிமை இல்ல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிருங்க. பாவா, இவங்க நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. வாம்மா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவே. அட, இந்த ஆள் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கோன்னு நினைச்சா எங்க உட்காந்து மீன் பிடிக்குதா? அப்ப நம்ம குளிக்க சரியான இடம் இதான். யோ, எப்போ கடலுக்குள்ள மீன் பிடிப்ப? இன்னைக்கு என்னன்னா இங்க வந்து மீன் பிடிக்கிற? மீன் பிடிக்கிறது எங்க தொழில். இங்கேயும் பிடிப்பான், அங்கேயும் பிடிப்பான். உனக்கு என்ன? அது கிடக்கட்டும். ஒரு வயசு பையன் தனியா உட்காந்து மீன் பிடிக்கிற, இப்படி பக்கத்துல வந்து குளிக்கிறியே, உனக்கு வெட்டமா இல்ல? அதேதான் நானும் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு குடிக்கிற இடத்துல நீ எப்படி வந்து மீன் பிடிக்கலாம்? இங்க முதல்ல வந்தது நான் தான். எனக்கு அப்புறம் தான் நீ வந்த. இப்ப இங்க இருந்து போற இல்லையா? போக மாட்டா? குட்டி போகல. போறியா இல்லையா? என்னையா பண்ணுவ? சரி, நல்ல எருமை மாடு மாதிரி இங்கேயே கடந்து குளி. நான் வரேன். யோ, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்கே உட்கார்ந்து மீன் பிடியா? பிடிச்சிடுறேன். என்ன வேலை கனமா இருக்கு? ஒருவேளை பெரிய மீனா இருக்குமோ? ஓ, கதை அப்படியா? மாட்டிக்கிட்டியா? யோ, மரியாதையா என் பாவடை கொடுத்துறியா? கொடுக்க முடியாது. கொடுத்துறியா? என் தூண்டில மாட்டின எதையுமே நான் திருப்பி கொடுக்கறது இல்ல. பட்டுமா? யோ, உனக்கே வரலையா? என் பாவடை குடியா? அண்ணே, தூக்கம் வரல, கொஞ்சம் பாட்டு கிட்டு படுப்புமே. இவர் பெரிய பாகவதர் பரம்பரை. பாட்டு கடத்தம் தூக்கம் வருமா? சரி வை. என்ன பண்ணிருக்கோ? அண்ணே, என்ன உங்க ஆள் பாட்டு மாதிரி கேக்குது? கொஞ்சம் சவுண்ட் கூட வை. உங்க ஆள் பாட்டுன்னு சொன்ன உடனே சவுண்டா வைக்க சொல்லிருக்கேன். என்னம்மா இப்படி இறக்கி ஓடியார? என்ன கூப்பிடுறதுக்காக இந்த பாட்டை இவ்வளவு சத்தமா வச்ச? நான் வைக்கல, ஆல் இந்தியா ரேடியோ வைக்குது. யார் வச்சா என்னையா? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் என் மேல ஆசை வரலையா? இவங்க பெரிய கடல் கண்ணி. இந்த பாட்டை கேட்டது இவங்க மேல நான் சொக்குறதுக்கு. இந்த எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். நீ முதல்ல இருந்து போ. யோ, யாரையா இந்த பொண்ணு? எத்தனை நேரம் நடக்குது இந்த கூத்து? ஓஹோ, அதுக்கு தான் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தியோ? நீ நினைக்கிற மாதிரி இது வேற யாரும் இல்ல, நம்ம கடலரச. தூங்க விட மாட்டீங்களே. என்ன எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? இதுக்குதான் என்ன காலகாலம் தூங்க சொன்னியா? அடைச்சி, நீ வேற. நம்ம வச்சோம்ல, அதான் மல்லி வந்துருச்சு. அப்ப லில்லி பாட்டு வச்சா லில்லி வந்து நிக்குமா? உன்னையா இங்க வந்து படுக்க சொன்னது? அப்ப நீ வந்து படுத்துக்க. நான் தான் தினமும் இவரோட படுத்துக்கேன். பெருசா கேட்க வந்துட்டாளுங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறப்பா. என்ன கவனிக்காத, இவரை கவனி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, நீ முதல்ல இருந்து போ. போனா அடச்சிப்பா. பாப்பா ராமு, கூடத்த ஆரம்பிக்கலாம், வந்து பேசு. வா. எங்கள் ஆரூர் அண்ணன் மீனவர் குலத்திலகம் ராமுவிற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை பொன்மாற்ற அணிவிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. நிறுத்துறா. நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கிறோம் நினைச்சிருக்கிறியா? நீ சங்கம், செயலாளர், பொருளாளர், சந்தானம் மொத்தத்தை சுருட்டி தின்னுபிட்டு எங்க தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குறியா? மிளகா அரைச்சாலும் பரவாயில்லையே, குழம்பே வச்சு தின்னுருவானுங்க போல இருக்க. சும்மா நிறுத்துங்க. தம்பி ஏதோ நல்லது சொல்ல வருது, சொல்லட்டுமே கேட்போம்.
நாங்க நல்லதெல்லாம் கேட்க மாட்டோம். தம்பி நீ பேசுப்பா. இந்த கூட்டுறவு சங்கத்தால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நாமெல்லாம் பிடிக்கிற மீன்களை நியாயமான விலைக்கு இந்த சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கிடைக்கிற மீனை கூடுதல் விலைக்கு வித்து அதுல கிடைக்கிற லாபத்தை நம்ம மீனவ குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கும். ஆமா, கொடுத்துட்டாலும் கிழிஞ்சிரும். கூட ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சு விடுவேன். நீங்க சும்மா இருங்க. மீனவர்களுக்கு அரசாங்கம் மூலம் கடன் உதவி, மீன் பிடிக்க வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே இந்த சங்கம் வாங்கி கொடுக்கும். கடல்ல போய் மீன் பிடிக்க முடியாத குடும்பங்களுக்கு இந்த சங்கம் மாதம் மாதம் ஒரு தொகையை நிதி உதவியாக அளிக்கும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த சங்கம் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உதவியை செய்யும். அருமையான திட்டம். இப்படி இல்ல இருக்கணும். தம்பி, இந்த குப்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீ தான் முன்னோடியா நிக்கிற. நீ இப்ப சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். நீ செய்ய வேண்டியதை செய் தம்பி. நாங்க எப்போ உங்களுக்கு துணையா இருப்போம். இதுல எங்க உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம் தம்பி. இந்த குப்பத்துல கூட்டுறவு சங்கம் அமைக்கிறதுக்காக பாடுபட்டு அதற்காக தன் உயிரை இழந்த நமது ஜீவா அவர்களின் பெயராலேயே இந்த கூட்டுறவு சங்கம் இயங்கும். நீங்க எல்லாரும் இதை ஒரு மனதை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் ஒத்துமையா பாடுபட்டு முன்னேறினா நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆமாங்க, இந்த பொண்ணா சேர்ந்து கூட்டுறவு சங்கம் அமைச்சு உங்களை எழுத்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சங்கம் வைக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சா? அந்த ராமுதாங்க இதுக்கெல்லாம் மூளை காரணம். முதல்ல அவன் மூளையை வெளியே எடுக்கணும். மூளைய வெளியே எடுத்து என்ன பண்றது? வறுத்து தின்னுங்க. சரிங்க. சும்மா அவன் தான் சிறு சிறந்து பெருசு வரைக்கும் ஒண்ணு சேர்த்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்றான். அவங்க முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க முதலாளி. அவங்க புத்திசாலி ஆயிட்டாங்க, நீங்க க்ளோஸ். நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல மாப்பிள்ள. ஆமாங்க, அந்த கூட்டுறவு சங்கத்தை பீஸ் பீஸ் ஆக்கிடுறோம். அது சம்பந்தப்பட்டவங்களை கந்தல் கந்தல கிழிச்சிடுறோம். நாங்க கூட இருக்கிறதே கூட இருந்து குடிபறிக்கிறதுக்கு தானே. அங்க குடிபறிக்க, இங்க குடிபறிச்சிடாதீங்க. பறிப்போமா? அவர் தெய்வம் மாதிரி எங்களுக்கு வாரி வழங்குற வள்ளலாச்சே. இன்னும் 2 நாள்ல பாருங்க. நீங்க இல்ல. ஐயோ, பிரச்சனையை நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னோம். ஆமாங்க, பிரச்சனையை நாங்க எடுத்துக்கிறோம். அது அவருக்கு புரியும். பழைய காலத்து ஆளாச்சே, புரியாதா என்ன? புள்ள அரிக்குதுங்க. அடாடாடாடாடா, கடல்ல நீர் வத்தினாலும் வத்தம், உங்க கையில இருக்கிற கரன்சி வத்தவே வத்தாது. காசை வாங்கிட்டோம்ல, காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம். ஐயா வர்றோம். உனக்கு இல்ல, சும்மா ஐயா. சரக்கு சும்மா நல்லாவே இருக்கு. சொல்றா, யாரு நீ? இந்த இடத்துக்கு புதுசா இருக்கு. நான் தாங்க சிங்கிப்பட்டி சங்கு சாமியாரு. சாமியாருக்கு இங்க என்னடா வேலை? பூஜை ஜாமான் வந்தேன். சாமியாருக்கு 5 மலை பூ கொடு. சாமியார, இந்தாங்க கற்பூரம். என் பேரை சொல்லி பத்த வைங்க. இந்தாயா 5 ரூபாய் பன்னீர் கொடு. குடிச்சிட்டே இருக்கிறிய, நாம என்ன வேலைக்கு வந்தோம்? புறப்படலவா? எங்க நம்ம முதலாளி நமக்கு எது காசு கொடுத்திருக்காரு? நம்ம முதலாளிக்கு எதிரா இந்த ராமப்பைய கூட்டுறவு சங்கம் அமைச்சிருக்கிறான். அதை நாம உடைக்கணும். உடனே உடைக்க கூடாது. நம்ம முதலாளி செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னா செய்யறவன் செய்யறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கணும். உடனே செஞ்சா நாளைக்கு காசு கிடைக்காது. நீ அப்படி வரியா? நமக்கு காசுதான் முக்கியம். இருந்தாலும் இந்த ராமு பையன் நம்ம முதலாளிக்கு எதிரா ஏதாவது நடந்தா கைய கால வாங்கிடணும். கைய கால வாங்க போறீங்களா கபடி பயில்களா? ராமுட்ட சொல்லி உங்க கைய கால ஒடிக்க சொல்றேன். தாயே, இன்னையில இருந்து தொடங்க எங்க புது வாழ்க்கைக்கு நீதாம துணையா இருந்து எங்களை காக்கணும். அம்மா, என்னைக்கு உன் அருளால எங்க வாழ்க்கை இன்பமயமா இருக்கணும். என்ன மல்லிகா, என் கால வந்து கும்பிடுற? அம்மனை கும்பிடு. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். இந்த ஆளுகிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னா அந்த கடலரசன் எப்ப பார்த்தாலும் அங்கேயே படுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படி அந்த ஆளை சந்திச்சு ஆகணும். ஏய், குடிச்சிருக்கல? மாதா மேல சத்தியமா சொல்லு. ராமு வீட்டுக்கு தானே போற? ஐயோ, ராமு வீடு இந்த பக்கம் இருக்கியா? நல்லா ஏமாத்திட்ட.
ராமண்ண ராமண்ண இந்த உடனே படுத்துருவிய என்னமோ தெரியல, இன்னைக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அப்பா, இந்த மாதிரி உடம்பு வலிக்கிற நேரத்துல பொண்டாட்டி இருந்து கைய கொஞ்சம் பிடிச்சு விட்டு காலை கொஞ்சம் அமுக்கி விட்டா என்ன பண்றது, நம்ம நேரங்காலம். ஆமா, முந்திலாம் உன் உடம்ப தொட்டா எருமை தோல் மாதிரி இருக்கு, இப்ப என்ன பூ போல இருக்கு? ஒரு நாளுக்குள்ள இவ்வளவு மாத்தமா? என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? கடலசம் எப்போ பரவாயில்ல, நீ எப்படி வந்த? ஏயா, என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருந்தா அவன் கையோ காலை பிடிச்சு விடுவான்ல. அம்மா தாயே, நீ காலும் பிடிக்க வேணாம் கையும் பிடிக்க வேணாம், முதல்ல புறப்படு. இந்த பாரு, என்னைக்கு இருந்தா நீ எனக்கு பொண்டாட்டி, அன்னைக்கு வந்து பிடிச்சு விட போதும், தெரியுமா? புறப்படு. சத்தியமா உங்க புராணம், முதல்ல கிளம்பு. சரி பாடியா. ஐயோ வேண்டாம், நீ போகல ஓனு கத்தி ஊரை கூட்டுவேன், முதல்ல கிளம்பு. கவனிக்கடா, நான் போயிடுறேன். கிளம்பு. ரொம்ப தான் இது வேற. ஓடு சீக்கிரம். எல்லாம் தெரியும். ஓடுனா அப்பா, தூக்கம் பூரம் கலைஞ்சு போச்சு. என்ன செய்யறது? கடலரசன் மாதிரி பாட்டு கேட்டுத்தான் தூங்கணும் போல் இருக்கு. இந்த பாட்டா? இதை கேட்டா மறுபடியும் வந்துருவாளே. மகளே, இனிமேல் இது போன்று பாவத்தை நீ செய்யாமல் இருக்க முயற்சி எடுத்துக் கொள்வாயாக. கர்த்தர் உன்னுடைய பாவத்தை பொறுத்தருள்வாராக. மேரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ தினமும் ஜெபம் செய்ய கோயிலுக்கு வருகிறாய், அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மேரி, நீ செய்த பாவத்திற்கு கர்த்தரிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டாமா? மீனா, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? என்ன ஏதாவது தலைவலியா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு நெஞ்சே வலிக்குமே. மீனா, உனக்காகவே அமிர்தாஞ்சன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக எனக்கு வாங்கணும்? இவன் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு ஏதாவது பிரயோஜனமா பண்ண வேண்டாமோ? ஏன்டா கையில வச்சுட்டு சும்மா இருக்க? கையில எடுத்து அழகா தடை விட்டா வலி தானா போகுது. ஸ்டூபிட். பத்தியா தடை சொல்றேன்? டேய் சும்மாடா. இத பாருங்க, அனாவசியமா என்கிட்ட வம்பு வளர்க்காதீங்க. வம்பு வளர்த்தா நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லுவியா? இல்ல. பின்ன போலீஸ்க்கு போவியா? பின்ன என்ன பண்ணுவ? எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், உங்க அத்தனை பேர் எலும்பி எண்ணிடுவாரு. பி கேர்ஃபுல். பாத்தியாடா என்ன திமிரா பேசிட்டு போற? அடுத்த வாரம் பிக்னிக் போறோம்ல, அங்க கவனிச்சுக்கலாம். மிஸ்டர் ரத்தனம், பணத்தை மட்டும் ரொம்ப வேகமா வாங்குறீங்க, ஆனா சரக்க அனுப்ப மட்டும் டிலே பண்றீங்க. அதனால எங்க எக்ஸ்பர்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. விட்டுட்டு வீட்லயே தூங்குங்க. எஸ். நீங்க பேசுறபடி மீனை சப்ளை பண்ண முடியலன்னா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. குப்பத்து கூட்டுறவு சங்கத்துல எங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் தரங்கிறாங்க, நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம். இங்க பாருங்க, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நிலைமை எல்லாம் சரியாயிடும். நாம போட்ட எக்ரிமெண்ட் படி மீன் எல்லாம் சீக்கிரமாவே அனுப்பி வச்சிடறேன். இந்த ரத்னம் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம இருக்க மாட்டான். சார், எங்க மேல வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன தேதியில எங்களுக்கு மீன் சப்ளை பண்ணலன்னா நாங்க உங்ககிட்ட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணும்படி நேர்ந்துரும். அவ்வளவுதான், நாங்க வரோம். அந்த மீன் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன். வாங்க வாங்க, அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா வழியா வந்த மீன் என்கிட்ட தான் இருக்கு, மறுத்து யார்ட்டும் இல்ல. வாங்க ஐயா வாங்க. கூறு எவ்வளவுங்க? கைரமீன் கொடுங்க. இந்தாங்க 2 ரூபாய். ஈ ஓட்டுறா, ஈ மீனை தூக்கிட்டு போறது. என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? வியாபாரத்தை கவனி. நான் என்ன மீன் விற்க வந்தேன், உன்னை பார்க்க தானே வந்தேன். பார்த்தது போதும், வித்து வீட்டுக்கு போ. ஏய் கடல், இங்க இருந்த என் மீனுங்கடா. நான் பாக்கலப்பா. ஏய்,
உள்ளத சொல்லு, அது ஏன் மீன் தானே? ஓ மீனா? மீனாச்சா? அங்கிருந்து துள்ளி விழுந்திருக்கோம். இது என்ன தெரியுமா? அரவா. இதுவும் இப்ப துள்ளி உங்க இடத்த விடு. வேணாம். ஏன்டா சொல்ற? எதாவது நேர்மையா பழைக்கணும். இங்க வாங்க, உங்க உடம்புக்கு இங்க மீன் இருக்கு. பாத்தியானே, நம்ம இவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்கோம். பொம்பளை பார்த்து அங்க போயிட்டாங்க. என்னம்மா மீன் கூறு என்ன விலை? 5 ரூபா. 500 ரூபா தர்றேன், அப்படியே லாவிக்கலாமா? என்னப்பா கண்ணுகளா, சாப்பிட்டீங்களா? ஏன் எப்படி உதவாங்க போறீங்கன்னு தெரியும், அதனாலதான் கேட்டேன். உனக்கு தாண்டா கிடைக்கும். என்னடா எப்படி இருக்கு உடம்பு? மொகர கட்ட பிஞ்சு போயிடும். என்னடி சொன்ன? கை விடுறா, கை விடுறா. மெதுவா குடுறா. நான் என்ன முத்தமா கொடுக்குறேன்? ஒத்தரம் தானே கொடுக்குறேன். அண்ணனுக்கு சண்டைன்னா சக்கர பொங்கல் மாதிரி, அவங்களுக்கு அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்துச்சு. சும்மா இருடா தம்பி, எப்பவுமே கொஞ்சம் நிதானம் தேவைப்பா. நமக்கு எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? அட சும்மா இருக்க பாபா, அடிக்கிற நேரத்துல அடிக்கப்படணும். உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், பள்ளிவாசலுக்கு போக தெரியும், தொழுவ தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி, மீன் மார்க்கெட்ல இருந்து கூட்டுறவு சங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இது எனக்கு கிடைச்ச சம்பள பணம், கொண்டு பெட்டியில வைக்கிறேன். இல்ல பாபா, உங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை நீங்க உங்க உண்டியில போட்டுருங்க. சரிப்பா. உண்டியலங்க உண்டியலங்க உண்டியலங்க. அடிச்சண்ணா, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண உண்டியல்ல. பாபா மெக்காவுக்கு போறதுக்காக சேர்த்து வைக்கிற உண்டியல். அதை தொட்ட உடம்பெல்லாம் அக்கக்கா கலண்டு போகும். ஐயோ, நான் உண்டியல் உடைச்சாலுமே. ஒழுங்க ஒத்தரம் கொடு. உணர்ச்சி வசப்பட்டேன். என்னடா பண்ற? உடைக்கிறேன் உடைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன். அறிவட்ட முண்டம் இப்படித்தான் எதம்மா கொடுக்கணும். முதல்ல குடுத்திய முள்ளமன்றி விட்டுற மாதிரி. அது இரவல் கையாச்சா, சில நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், சில நேரத்துல லைட்டா இருக்கும். என்ன இது மட்டும் மல்லிக்கு தெரிஞ்சது தோடி துடிச்சு போயிருக்கும். அப்படியா? ஏண்டா கடல, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற? தங்கமான பொண்ணு, வைரமான பொண்ணு, வெள்ளியான பொண்ணு, உண்டிய கொடுத்த பொண்ணு. ஏய், நேத்து கேட்டதுக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா சொன்ன? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? சத்தியமா சொல்லல. உனக்கு வர வர ஜாஸ்தியா போச்சு. ஆமா, சீக்கிரம் அந்த பொண்ணுகளுக்கு ஒரு தாலியை கட்டுறது. கட்ட வேண்டியதான். எனக்கு ஆசை இல்லாமையா?
இருந்தாலும் வயசுக்கு அந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு நாம கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லதில்ல. தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், நேரா அந்த மருத கிட்ட போய் பொண்ணை கேட்டு கல்யாணத்தை முடிச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன ஜக ஜகா. ஏயா என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கல, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்து உத்தரம் கொடுத்திருப்பேன்ல. இந்தா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முதல்ல நீ வீட்டுக்கு போ. ராமு சார், சார் ராமு. யார் கூப்பிடுறது? இந்த ஆளு தங்கச்சி கழுத்துல எப்ப தாலி ஏறுறது, நம்ம கழுத்துல இந்த ஆளு எப்ப தாலி கட்ட போறாரோ. பெருசா வாங்க. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, பெரிய ஐயா ரத்தனம் பெரிய ஐயா கையோட கூட்டு வர சொன்னாங்க. விருந்து கொடுக்கத்தான். தூ தூ இருந்து பேசத்தான். என்னமோ எனக்கு தெரியாதுங்க, உங்களை கார்லயே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. நீ முன்னால போ, நான் வர்றேன். வாராமு வாப்பா. நீயா என் வீடு தேடி வந்ததை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வந்து உட்கார். பரவாயில்ல, நான் உங்களோட உல்லாசமா உட்கார்ந்து பேச வரல. வீடு தேடி ஆரம்பிச்சீங்களே, அந்த மரியாதைக்கு தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன்பா இப்படி நெருப்பா அனலா வீசுற? கொஞ்சம் குளிர் காத்தா தான் வீச. என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைங்களோட எதிரிகளுக்கு நான் எப்பவுமே நெருப்பு தான். என்ன ராமு, நான் உங்ககிட்ட நட்புக்காக என் கையை நீட்டுறேன், நீ என்ன எதிரியா நினைக்கிறியே? இங்க பாருப்பா, குப்பத்து ஜனங்களை மட்டும் நம்பினா போறாது. அவங்களுக்கு கொடி மட்டும் தான் பிடிக்க தெரியும். உன் வாழ்க்கையை கோபுரமாக்க முடியாது. அது என்னாலதான் முடியும். என்னப்பா அப்படி பாக்குற? எத்தனை நாளைக்கு தான் நீ ஒரு படகுல போய்கிட்டு இருப்பேன்? ஒரு கார்ல போக வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் நீ உப்பங்காத்த வாங்கிக்கிட்டு இருப்பேன்? ஒரு ஏசி காத்து வாங்க வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் நீ ஒரு குடிசையில இருப்பேன்? ஒரு பங்களாவுல வாழ வேண்டாமா? உங்க இறக்கம் எல்லாம் குப்பத்து ஜனங்க மேல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அந்த இறக்கம் என் மேல மட்டும்தான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நான் வாழணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, என்ன நம்பி இருக்கிறவங்க வாழணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். குடிசை கோபுரமாகிறதும் கோபுரம் குடிசை ஆகிறதும் உங்க கையில இல்ல. தென்ன ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைக்கிறாங்களே பாட்டாளி மக்கள், அவங்க கையில இருக்கு. ஏன்பா இப்படி பாட்டாளி பணக்காரன் அடிக்கடி பிரிச்சு பிரிச்சு பேசுறேன்? நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்னுடைய பணமும் உன்னுடைய உழைப்பும் ஒன்னா சேர்த்துட்டா மீன் ஏற்றுமதியில இந்த இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 இருப்போம். குடிசை மக்களை மறந்துட்டு எனக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தியானா எல்லா விதத்திலையும் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் நல்லவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து தான் பழக்கம், நயவஞ்சனுக்கு வளைஞ்சு கொடுத்து பழக்கம் இல்ல. ராமு கொஞ்சம் கொஞ்சம் இங்க பாரு, நான் சொல்றதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டியானா இத்தனை வரத்துக்கு நீதான் அதிபதி. இந்த பணம், பங்களா, பகட்டான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு உண்மையான உழைப்பாளிய விலை கொடுத்து வாங்க முடியாது. முடிவா சொல்றேன், உங்களை நீங்களே திருத்திக்குங்க. இல்லைதான் திருத்தப்படுவீங்க. ராமு, எனக்கே நீ எச்சரிக்கை வர்றியா? என்ன நீ யாருன்னு நினைச்ச? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு. என்னை எதிர்த்தவன் இதுவரைக்கும் உயிரோட வாழ்ந்ததே கிடையாது. எப்பவுமே உயிருக்கு அஞ்சு வாழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் எங்களை கடலை பக்கத்திலே படைச்சிருக்கான். அப்படி என் உயிர் என்னோட மீனவர்களுக்காக போகுதுன்னா அதை ஏத்துக்க நான் எந்த நிமிஷமும் தயாரா இருக்கேன். நான் வரேன். நீ எப்படி வந்த? என் படல இருக்கு. ஓ படகுல ஏறாம நீ எவன் படகுல ஏறுவேன்? நம்மள தேடித்தானியா ஒரு பொண்ணு வந்திருக்காளே. 4 பேர் பாக்குறதுக்கு முன்னால நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் 4 வார்த்தை ஆசையா பேசுவோம். எப்ப பார்த்தாலும் இந்த கடலால மாதிரி சீறிக்கிட்டே இருக்கேயா. இந்த விளையாட்டெல்லாம் கரையில வச்சுக்க. நான் மீன் பிடிக்க போனா இரு உன்னை கொண்டு கரையில விட்டு வந்துடுறேன். படகு நீ கரைக்கு திருப்பின நான் இப்படியே குதிச்சிருவேன். குதிச்சிருவியா? இந்த மிரட்டெல்லாம் இங்கே வச்சுக்காத. சத்தியமா குதிச்சிருவேன். அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவ. நீ குதிச்சுட்டால வேற நான் கரைக்கு போறேன். குதிச்சிருவையா? சரி பார்க்கலாம். என்ன கிண்டலா ஒண்ணு? அட சரிதா, மேல வாயா. வெக்கப்படாத, கையை கட்டியே பிடிச்சுக்க. மாட்டிக்கிட்டியா? என்னமோ பிரியமே இல்லாத மாதிரி கடல்ல குதி கரைக்கு போன மிரட்டின. இப்ப நான் குதிச்ச உடனே மனசு கேட்கலையா? பேசுவ ஏன் பேச மாட்ட? இந்த ஆம்பளைங்களே இப்படி தாயா, மனசுக்குள்ள நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் ஆசையே இல்லாத மாதிரி நடிப்பீங்க. என்ன
அட வாயா. அப்பன் குடிகாரம் தானே, நமக்கெங்க அம்சமா வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்னு நீயாவே உப்பு தண்ணியில உல வைக்க ஆரம்பிச்சிட்டியாமா? சோறு வேகாத. அப்பா இந்த பாரு, நீ அந்த ராயலோட சேர்ந்துகிட்டு கண்ணா பின்னான்னு ஊர் சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். வீணா அவன மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது. அப்பா, பொண்ணோட மனசும் பூவோட அரும்பும் ஒண்ணுப்பா. ரெண்டுமே ஒரு தரம் தான் பூக்கும். இந்த ஆசை இன்னைக்கு நேத்து வளர்ந்தது இல்ல, சின்னதுல இருந்தே என் மனசுல ஊறி போச்சு. அம்மா, நீ கோடி கோடியா வச்சு வாழாட்டியும் பரவாயில்லம்மா, வாழா வெட்டி ஆயிடக்கூடாதும்மா. ராமு என்னைக்கு இருந்தாலும் ரத்னத்தால வெட்டுப்பட போற பலியாடுமா. கட்டின மறுநாள் கழுத்துல தாலி அருந்து நீ விதவே ஆயிட வேண்டாமா. அவனை மறந்து எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல வருஷம் வாழ்றதை விட ராமுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்பா. உன் ஆசை நியாயமானதுதாமா, ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கடல் அலைங்க கரையை தொடணும்னு எப்படி போராடுதோ அதே மாதிரி தினமும் போராடிட்டு இருக்குத்தாமா நம்முடைய வாழ்க்கை. ஏதோ பெத்த கடமைக்கு சொல்லிட்டேன், மத்ததெல்லாம் உன் இஷ்டம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன மறந்துட மாட்டியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்களே. நிஜமா நான் உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கேனா? மீனா, நீ என்ன உன் கண்ணுக்குள்ள தானே வச்சிருக்க. நான் உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். நிஜமாவா? உண்மையில சத்தியமா சொல்றேன் மீனா. மலை மேல மன்மதல் இல்லையா? இருங்க உல வச்சறேன். பெரியய்யா, 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 மானம் போச்சு, மரியாதை போச்சு, கொஞ்ச நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்த கௌரவமும் குடிசைக்குள்ள போயிடுச்சு. என்னடா சொல்ற? உங்க புள்ள சங்கரும் அந்த மீன்கார பையன் ராமோட தங்கச்சி மீனாவும் மலை மேல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்ததை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தனுங்க. பட்ட பகல்ல போய் இதுக்கென்ன தேனைட்டா பிரிச்சு கொடுக்க முடியும்? கிடைக்கும் போது கடிச்சுக்கிற வேண்டியதான். நான் என்ன மாங்கனியா? நீங்க கடிஞ்சிட்டாலும் இந்த கடலரசனுக்கு எப்போ குறும்புதான். அது எப்படி இடிக்கும் போது கூட இவ்வளவு சோமா அடிக்கிற? என்னங்க, எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த படகு பக்கமும் பாறை பக்கமும் சுத்திட்டு திரியறதா? இன்னும் 1 or 2 daysல அப்புறம் நாம 2 பேரும் பீனாங்க போறோம். பினாங்க அது எங்க இருக்கு? மேலூர் பக்கத்துல இருக்கு. என்னமோங்க, உங்களை நம்பிதான் என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கண்ணை கருப்பாயி கவலைப்படாத. என் பேர்ல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் உன் பேர்ல ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். கப்பலா? பாக்கலையா? அதோ பாரு, எவன் கப்பலோ பாரு, பாரு, நல்லா பாரு. என்னங்க, உங்களால ஒரு துடுப்பு கூட வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். எப்படிங்க இவ்வளவு பெரிய கப்பல் என் பேர்ல வாங்குனீங்க? 10 காசு வச்சு இந்த கப்பலை வாங்கினேன். அதை விட எனக்கு சும்மா மேட்ரு. என்னங்க, எனக்கு கைவிட்டுட மாட்டீங்களே? இல்லைன்னு நொட்டி நினைச்சியா? உனக்காக ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். என்ன என் பேர நம்பிக்கை வரலையே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு ஒரே ஒரு புருஷன். வா, இன்பத்தில் நீந்தி அடவும். சத்தியமா? சத்தியமாக. இன்பம் பொங்கும் வெண்ணிலா. ஐயோ, இந்த கடலரசன் காதல் பண்றது இந்த கடல் தேவிக்கே பிடிக்காத. எங்க இங்க இருந்து போட்ட யார் தள்ளி இருப்பா? இந்த ராமு பைய இவனும் காதல் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் காதல் பண்ண விட மாட்டான். இப்ப என்னங்க பண்றது? அடுத்த போட்டு போவோம். ஐயோ, எங்க அப்பா கோப்பனா, என்னங்க ஓடிட்டீங்க? சத்தியம் பண்ணீங்களே? சத்தியமாவது பத்தியமாவது என்ன விடு. உங்க அப்பா பார்த்தா என்னை அரைச்சு லேகியம் பண்ணிடுவான். ஐயா, ஐயா, அடைச்சே ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. குழந்தைய நானும் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுங்களா? சாப்பிடுவோம் ஐயா. வாங்க. உட்காருங்கம்மா. தம்பி, என்ன வேணும் சார்? இந்த அம்மாவும் குழந்தையும் சாப்பிடறதுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை கொடு. எனக்கு காபி மட்டும் கொடு, அங்க கேட்டுக்க. என்னம்மா சாப்பிடுறீங்க? 2 தோசை போதும்பா. எனக்கு வேற ஒண்ணு வேண்டாங்க, இதுவே போதும். வாங்க சீக்கிரம் போலாம். ஓகே. வேற பில்லு கொடுப்பா. போதும்பா, போதும் போதும். என்ன? தேங்க்யூ. பாப்பலாம். அம்மா,
நீங்க இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க. ஹாஸ்டல்ல 5 மணிக்கு என் தங்கச்சி பார்க்கணும். வரட்டுமா? வர்றமா? நீங்க நல்லா இருக்கணும். உன்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சனா? கண்ட காலி பசங்களோட சுத்த அமிச்சனா? ராமு, நீங்க சொன்னாங்க பாவா. இவன் நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், 4 பேர் பாராட்டுற அளவுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டமே. நம்ம ஆசை மண்ணலி போட்டாலே. தம்பி, நிக்காம பொறுத்தவரையில நாமளே நிச்சயிக்கிறது இல்ல, அதை ஆண்டவரா பார்த்து அமைச்சு கொடுக்கிறது. என்ன பாவா, தட்டி கேட்க வேண்டிய நீங்களே அவருக்கு வக்காலத்தையும் பேசுறீங்க? தம்பி, கெட்டு போய் வந்து நிக்கிற இந்த உலகத்துல உன் தங்கச்சி எவ்வளவோ தேவலாப்பா. அவன் ஒருத்தனை மனசாரத்தானே விரும்பி இருக்கிறா. இல்ல பாபா, நீங்க என்ன சொன்னா என் மனசு ஆறாது. நம்ம ஆசையெல்லாம் குழி தோண்டி போல செய்வல, கொன்னா கூட ஆத்திரம் தீர. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத நிரூபிக்க போறியா? வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. உன் உயிரை தான் உயிரா மதிக்கிற உன் தங்கச்சி எப்பவுமே உன்ன மீறி நடக்க மாட்டா. இனிமே நடக்க வேண்டியதை பாரு. இல்ல, இவன் முகத்துல முடிக்கிறத பாவம். அண்ணே, கடல்ல இருக்கிற அலையெல்லாம் ஒஜால ஓயலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் என்னைக்குமே மாறாதுண்டு. உன்னை மீறி நடக்கிற சக்தி எனக்கு கிடையாதுண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ மனசார நான் அவரை விரும்பிட்டேன். அது தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை நீ கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். மூஞ்சில மட்டும் சொல்லிடாத. அப்புறம் உன் தங்கச்சி நீ உயிரோட பார்க்க முடியாது. தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான். ராமு சார், நானும் உங்க தங்கச்சி மனசார விரும்பினது உண்மைதான். ஆனா எந்த ஒரு தப்பான எண்ணத்திலும் நாங்க பழகல. அது மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்துடல. நீங்க இப்ப சரின்னு சொன்னா கூட இந்த நிமிஷமே உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா முறைப்படி அப்பாவை கூட்டு வந்து பொண்ணு கேட்கிறேன். தம்பி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு விட்டுட்டு ஓடி போயிடாம வீடு தேடி வந்து நம்ம பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றதுல இருந்து நிச்சயமா இந்த பையன் நல்லவனா தான் இருக்க முடியும். இந்த விஷயம் குப்பத்துக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரின்னு சொல்லுப்பா. இதுக்கே ஒரு கையெழுத்து போடுவேன். அப்பா, வாப்பா. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தனியா பேசணும். தனியாவா? ஆமாப்பா. அப்படி என்னப்பா பெரிய விஷயம்? சும்மா சொல்லு. என் கல்யாண விஷயமா தான். அப்படியா? ஆமாப்பா, என் கூட காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி வாக்கும் கொடுத்துட்டேன். நீங்க தான் அந்த பொண்ணை எப்படியாவது பேசி முடிக்கணும்பா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்த குப்பத்துல இருக்கிற ராமுவோட தங்கச்சி மீனா. என்ன தைரியம் இருந்தா ஒரு குப்பத்து பொண்ணை காதலிப்பா உன்ன? பெரியய்யா, ஆத்திரப்படாதீங்க. இந்த காலத்துல யாரு தராதரம் பார்த்து லவ் பண்றான்? எல்லாருமே தாறுமாறா தானே லவ் பண்றாங்க. ஒரே புள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. அது இப்படி ஆயி போச்சு. நல்லதோ கெட்டதோ நடத்தி முடிச்சிருங்க. இந்த பாருங்க சின்னையா, நீங்க ஆசைப்பட்ட பொண்ணையே ஐயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மனசை போட்டு குழப்பிக்காம மாடியில போய் சாப்பிட்டு தூங்குங்க. போங்க போங்க. என்னடா புரியாம பேசுறேன்? பெரியய்யா, தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரியே இந்த ராம பையதான். அவனை வளைச்சு போறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ராமுவோட தங்கச்சிக்கு உங்க புள்ளைய கட்டி வச்சிட்டீங்கன்னா காலமெல்லாம் நீங்க நிம்மதியா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது இல்ல? ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் நானே நேரடியா வந்திருக்கேன். சங்கர் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஒரே மகன். என்ன ராமு அப்படி பாக்குறேன்? என் மகனை எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனே என்னடானா ஓன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்காக சின்ன சிசுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் உன் தங்கச்சி கல்யாணத்தை உடனே நடத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா, உண்மையிலே நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நாளாவே இந்த குப்பத்துல நீங்கள்லாம் என் அண்ணினாவே நினைக்கிறீங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது நானும் உங்கள ஒருத்தன் ஆயிடுறேன்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு அந்த அல்லாஹ் நினைச்சிருக்கிற போது அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலேயே இதே குப்பத்துல கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுவோம். என்ன நம்ம யோசிக்கிற?
எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரின்னு சொல்லு. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வரீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறமா நான் புரியாத முடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். தட்ட மாத்திக்குவோம். என்னப்பா சொல்றீங்க? ராமுவோட அப்பா அம்மா சாவு காரணம் ரத்தனமா? ஆமாம்மா, இதனாலும் சொல்லாம என் மனசோட மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மீனாவுடைய கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் என் மனசு கேட்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ராமுவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் அவனை ஒரு குலகாரனாக்க விரும்பல. ஒருவேளை ராமுவுக்கு இந்த விஷயம் எப்படியா தெரிஞ்சுட்டா? தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அவனோட வாழ்க்கை மட்டுமல்ல, மீனாவுடைய வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். எந்த விதத்திலையும் பழி வாங்குற உணர்ச்சி அவன் மனசுல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுட்டான். இதுவரைக்கும் அவனுக்கு இந்த ரகம் வலி எத்தனை நாளா இருக்கு? 25 வாரமா? 25 வாரமாவா? போஸ்டர் அடிச்சு விழா கொண்டாடு. இங்க என்ன படமா ஓடுது? சீக்கிரம் மருந்து கொடுங்க. கொஞ்சம் இரு. அப்பா, மருந்து அரைச்சிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அரைச்ச மருந்தோட வண்ணா அம்மியோட வந்திருக்கியே. டேய், என்னடா விசில் அடிக்கிற? எனக்கு வயிற்று வலிச்சா வாயில இருந்து சத்தம் வரும். அப்படியா? நீ உள்ள போ. இனிமே உன் வாயில இருந்து எதுவுமே வராதபடி பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. என்னடா? ஒண்ணும் இல்ல, மருந்து. கண்டதை குடிச்சு ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ, இதே எடுத்தா ஏன் கத்துற? எடுத்துட்டு போங்க. என்னங்குது? வாழை குருத்து லேகியம். எதுக்கு? ராத்திரி 12 மணிக்கு உன் பல்லுல படாம இத முழுங்கணும். என் வாய்க்குள்ள போகாத. வாய்க்குள்ள வச்சு என்னப்பா அப்படி வாசிக்கிற? இல்லங்க, தண்ணி சாப்பிடணும். தண்ணி சாப்பிட நான் செத்து போயிருவேன். அத தானப்பா நான் எதிர்பார்த்தேன். அப்ப இங்கே செத்துறவா? இங்க செத்தா அப்புறம் சாட்சிக்கு என்ன கூப்பிடுவாங்க? வாசலுக்கு வெளியே போய் சாவு. நான் தண்ணி கொண்டு வரேன். எவ்வளவு காசு? எங்க ஆளை காணோம்? போயிட்டான் போல இருக்கு. உண்டியில உடைச்சு காசு எடுத்துட்டு போயிட்டானு. அடே பணம் கொட்ட தலையா, அங்கே இங்கே உண்டியில உடைச்சு கடைசியில என் வீட்டு உண்டியிலேயே உடைச்சிட்டியா? இருடா, இந்த உண்டியல் மாதிரியே உனக்கு ஒரு உண்டியல் வச்சு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ராமு, என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல பாபா, மீனாவோட கல்யாணத்துக்கு அங்கெங்கே ஓடி ஆடி ஒரு 2000 ரூபாய் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த கல்யாணத்துக்கு பணம் மட்டும் தடையா இருக்கக்கூடாது இல்லையா? அதான் என்ன பண்றேன்னு புரியாம நிக்கிறேன். ராமு, இந்த உண்டியல்ல இருக்க பணத்தை எடுத்து நம்ம மீனாவுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணிக்கும். பாபா, இது நீங்க மெக்காவுக்கு போறதுக்காக பல வருஷமா சேர்த்து வச்ச பணமாச்சே. பரவாயில்ல ராமு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை நிக்காக்கு நடத்தி வைக்கிறது 10 தடவை மெக்காவுக்கு போனதுக்கு சமம். இந்த ராமு இப்படி. பாபா, என்ன மீனா, வெக்கமா? இப்ப சந்தோஷம் தானே? அப்பா, இந்த நாளுக்காகத்தானே நான் காத்துட்டு இருந்தேன். இன்னொரு 5 நிமிஷத்துல உங்க வீட்டுல தாலி ஏறிடும். ஆமா, உன் கல்யாணம் அப்போ உன் கல்யாணம் நடந்தா என் கல்யாணம் நடந்த மாதிரி தானே? மாப்பிள்ளை யாரு? தெரியாத மாதிரி தானே கேக்குற. வாங்கண்ணே, உட்காருங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரமா மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இதோ இப்போ வந்துருவாரு. ராமு, இவ்வளவு நேரமாகி மாப்பிள்ளை வரலையே? அதான் பாபா, எனக்கு ஒண்ணும் புரியல. கார் வந்துருச்சு, மாப்பிள்ளை வராரு. வாராமு, சீக்கிரமா சீக்கிரம். வணக்கம். வணக்கம். என்ன தேடுறீங்க? மாப்பிள்ளை வரலீங்களா?
மாப்பிளை வரலீங்களா? யாருக்கு யார் மாப்பிளை? மாப்பிளை வரலன்னு யார கேக்குறீங்க? என்ன வருத்தப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் நினைக்கிறேன் சங்கர் பயிலும் அவங்க அப்ப ரத்தின மாதிரி பக்க ஐயோக்கிய பயிலா இருப்பானோ. ஏன்னா ரெண்டு ஒரே ரத்தம் மச்ச. அப்படி ஒரு மோசமான ஆளை என் தங்கச்சி மாப்பிள்ளையா முடிவு நிற்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நல்லவனா தான் இருப்பான். இப்ப என் கவலை எல்லாம் அந்த சங்கர் எங்க இருக்காங்கிறதான். மாப்பிள, நம்ம ரத்தனத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். தாம்பத்த பையன்னு கூட பார்க்காம ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டான் பாத்தியா? நாம ஏதாவது அவங்கிட்ட தப்பு செஞ்சோம், நம்ம டங்குவார் அத்துருவான். டங்குவார்னா என்ன மாப்பிள? டங்குவார்னா டங்குவார். என்னையா பையன் என்ன சொல்றான்? கதவை திறந்து விட சொல்றான். கதவை திறந்து விட்டீங்க, அந்த பொண்ணை கட்டிட்டு பேரனோட வந்து நிப்பான். ஏயா வாத்து, இதெல்லாம் உரிச்சு வைக்க கூடாதா? இது என்ன வாழைப்பழமா உரிச்சு வைக்கிறதுக்கு? திராட்சை பழம் கொட்டையோட நீங்க வேண்டியதான். கொட்டையோட முழுங்கின மரம் முளைச்சிடாது. ஐயா தப்பா சொல்லிட்டேனா? உங்களை திருத்தவே முடியாது ஐயா. சங்கர், நீ உன் முடிவை மாத்திக்க. அந்த பொண்ணை மறந்துட்டு நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த சொத்து சுகத்தோட நீ காலம் பூராவும் சந்தோஷமா வாழலாம். அப்பா, என் உயிரே போனாலும் சரி, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இனிமே உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பெரியய்யா, சின்னையா இவ்வளவு பிடிவாதமா இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு விரோதி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல, உங்க புள்ளதான். அவன் உடம்புல ஓடுற ரத்தம் என்னோடதுல, அதனாலதான் அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு துடிக்கிறான். அப்ப சின்னையா நினைச்சதையே சாதிப்பாருங்கிறீங்க. அவர் அந்த மீன்கார ராம தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்குவாரு. அவனுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா இங்க இல்ல, ஃபாரின்ல. அடுத்த வாரம் அவனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் எங்கடா அந்த மீன்கார பொண்ணு நினைச்சு பார்க்க போறான். வண்டியை நிறுத்து. என்ன வாத்து? ஐயா. செத்து போன ஜீவாவோட சம்சாரம் மேரிதானே இவ? ஆமாங்க ஐயா. ஜெயில இருந்து வந்துட்டாடா. மேரி, மேரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இது நம்ம மதத்தோட சட்டம். நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பொண்ணா இருப்பாய் என்று நான் நம்புகிறேன். இதுக்குள்ள போடு. ஏய், என்கிட்ட பாம்பு கொடுத்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். என்ன? சரிங்க. ஏய், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுடா. சரிங்க. ஐயோ, இவன் சரியா வர மாட்டான் போல இருக்க. இந்தா வரங்க. சரிங்க. ஐயோ, நம்மளே குழப்பிட்டானே. போடா. டேய் நொங்கு தலையா, என் வீட்டுல உண்டியில உடைச்சு பணம் எடுத்தீல, பழிக்கு பழி. இந்த உண்டியில உடைச்சு பணம் எடு, பாம்பு படம் எடுக்கு. கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? என்ன சொல்றீங்க? நீ என்னமோ சொல்லுவிய, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல உண்டியிலே இருக்காதுன்னு. இருக்க. எங்க? ஊருக்கு கடைசியில முந்திரி தோப்பு நடுவுல ஒரு பெரிய பானை இருக்க. அண்ணா வாங்க போய் உடம்பும். நீ மட்டும் அதுக்குள்ள கை விட்டு எடுத்த கொத்தும். கொத்துமா? பணமா கொட்டும். அதுக்கப்புறம் நொர நொறையா உனக்கு கொட்டும். உன் கருப்பு கலரு ப்ளூ கலரா மாறிடும். ப்ளூ கலரா? நீ கடல் அரசனாச்சா, கடலும் ப்ளூ, நீயும் ப்ளூன்னு சொல்ல வந்த. என்ன கூட ரொம்ப நாளா கலரானும்னு ஆசை. பாரு, இதுக்கப்புறம் உன்னால பேசவே முடியாது. என்ன நானும் பாக்குறேன், ஆரம்பத்துல இருந்து அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. பணம் கிடைச்ச சந்தோஷத்துல வாயடைச்சு போவேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? வாங்க, தப்பா கிளிய போது வாங்க. எங்க உண்டியல இங்க அது தெரியுது பாரு, அதுதான். அடே அப்பா, எவ்வளவு பெரிய உண்டியல உனக்காக செஞ்சது. எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு நீளம் இருக்கும். இவ்வளவு நீளம் இருக்குமா? இவ்வளவு பணம் இருக்கும். அப்படியா? வாங்க போய் உடைப்போம். நான் வரல. உண்டியல் காசுலாம் எனக்கு வேணாம், உழைக்கிற காசு தான் எனக்கு வேணும். சரி. கொஞ்சம் நில்லு. கடைசி திரவியா நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் பணக்காரன் ஆயிடுயா. எங்கிட்டக்கா உன்ன
பாம்பு டொங்குன்னு கொத்த கொத்து பாரு. இன்று முதல் கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா, அதோ அங்கே இதோ இங்கே. நாம இங்க நிக்க கூடாது. அவன் சாவே நம்ம கண்ணால பாத்துட்டு தான் போகும். இங்க விட்டு ஒண்ணு ஒண்ணா எடுக்கிறத விட ஐயோ ஐயோ அட பாவி வைத்திய கொலை. அதை விட்டுட்டு மச்சி வீட்டுக்கு போனா இப்படிதான் மண்ணாங்கட்டி ஆட்டம் உட்காரணும். டேய், உனக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டு கல்யாணம் மட்டும் நின்னு போயிருந்தா நாக்க புடிட்டு செத்து போயிருப்ப. நீயே இருக்கிறிய. படுத்துட்டியா? ஐயோ தம்பி, சீக்கிரம் வைத்தியர் வீட்டு தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் போ. நாங்கப்பா என்னது கதவு திறந்திருக்கு, யாருமே காணா. நீயா இப்போதைக்கு இங்க வந்த? நாங்கப்பா மல்லிகாவை பாம்பு கடிச்சிருச்சு. நான் விஷத்தை கொஞ்சம் எடுத்துட்டேன். நீங்க மருந்து கூட உடனே காப்பாத்துங்க. இந்த ராத்திரியில ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கிட்டு போயிட்டு காலையில கொண்டு வா. தூக்கம் வருது. நாங்கப்பா அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உனக்கு தூக்கம் பேச போச்சா? இப்ப அந்த பொண்ணை காப்பாத்த போறியா இல்லையா? டேய், என்ன மிரட்டுற? முடியாது. நாங்கப்பா நீ காப்பாத்தல உன் உடம்புல உயிர் இருக்காது. காப்பாத்துறேன். இப்ப என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சீக்கிரம். சரி. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாடி நல்லா இருக்கு. எதுக்கு மருந்து போடுறேன்? பாத்தியாயா, உன் போதையினால எத்தனை குடம் தண்ணி செலவா இருக்குன்னு. தண்ணி கிடைக்காத காலத்துல இதெல்லாம் தேவையாயா? உன் குடினால பெத்த பொண்ணே இழக்க பாத்திய. நட்ட நடு ராத்திரியில உன் பொண்ண பாம்பு கடிச்சு அந்த கத்து கத்துறா. நீ தண்ணிய போட்டுட்டு எருமா மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிய. நீ எல்லாம் உருப்பிடுவியாயா? குடிக்கானுக்கு கைலி பண்ணின்னு வேற. அந்த ராம மட்டும் நேரத்துக்கு ஓடி வந்து விஷத்தை உறிஞ்சி உன்னை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலன்னா உனக்கு இந்நேரம் பால் தெளிச்சு பச்சரிசி அள்ளி போட்டு போன இடம் புண்ணு முடிச்சிருக்கும். அடியே மல்லிகா, உனக்கு ஆயுசு கெட்டுடி. ஏன்னா உனக்கு இது மறுபரப்பு. அதுதான் இந்த ராம கடவுள் மாதிரி வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. தாயி, நான் செஞ்ச தப்புக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மனசு மாறிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன். மல்லிகா, உங்க அப்பனுக்கு ரோசம் வந்துருச்சு. இனிமே ஆளே மாறிடுவாரு. எங்க அப்பாவா? ஆட போக்கா, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டி குளிக்க போறியா? கடலு கடலாவது குடலாவது
ஏண்டி என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா உண்டியல் பானைக்குள்ள பாம்பை விட்டு என்ன கொல்ல பாத்துருப்பான். அப்படியா? எனக்கு அப்படியா? பழிக்கு பழி. உங்க அப்பனை பழி வாங்க போறேன். எப்படிங்க? எப்படியா? இப்படித்தான். என்னமாச்சு? கடலரசு எனக்கு எடுத்துட்டாப்பா. கெடுத்துட்டானா? அன்னைக்கு என் வீட்டுல இருக்க உண்டியல உடைச்ச, இன்னைக்கு என் மகமானத்தை அழிச்ச. நாளுக்கு நாள் உன் அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கடல், இன்னைக்கு வெளிவர போகுது உன் குடல். எனக்கு ஒரு மகன் பீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பா. ஏண்டா, உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி பிறக்காம ஊரா மாதிரியா பிறப்பான்? என் மகளை கெடுத்துவிட்டு பாரதியார் மாதிரி தென்னந்தோப்புல ஜாலியா பாடிக்கிட்ட வர்ற. உனக்கு மகன் பிறப்பது உறுதி என்றால் நீ இறப்பதும் உறுதி. இன்றுடன் தொடங்கினாய். ரொம்ப நன்றி. அடே யோ, வேணா வேணா குத்திருவேன். இல்ல, இங்க. ஏய், உனக்கு மட்டும்தான் கத்தி பிடிக்க தெரியுமா? எனக்கும் பிடிக்க தெரியும். வா, நேருக்கு நேர் மோதி பாப்போம். அப்படியா? நானும் விளையாடி வெகு நாட்களாகி விட்டேன். வா வா. பின்னோக்காதே, முன்னோக்கு. நோக்கு, நோக்கு. ஏய், இன்று இரண்டில் ஒன்று பார்த்து விடுங்க. அதுவும் பார்த்து விடுவோம். ஐயா ஐயா ஐயா, குத்திராதீங்க. நான் விளையாட்டுக்கு கத்தி காமிச்சேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உன்னை குத்தப்படுறது ஐயா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ப்பா. ஆமா, இதே வசனத்தை பல வருஷமா சொல்லிட்டே இருங்க. மாத்தி கீத்தி சொல்ல மாட்டீங்களே. அப்பா, என்ன விதவை ஆகிடாதீங்கப்பா. என்ன அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா. என்ன பண்றது? என் மக வாழ்க்கைக்காக இந்த கடல் பண்ணிய என் மருமகனா ஏத்துக்கிறேன். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். ஏண்டா கடலரசா, நம்ம கவர்மெண்ட் கடைய மூடிச்ச, அத பத்தி என்ன நினைக்கிற? இங்க வாயேன். குரங்கு, குடிக்கிறது கள்ளச்சாராயம். இதுல கவர்மெண்ட் பத்தியா பேசுற? உனக்கெல்லாம் ஓசி சாராயம் கொடுத்து தப்பு. உனக்கு முறுக்கு வேற, வடை வேற. தெய்வம்டா தெய்வம். என் மகளை காப்பாத்தினானே அவன் தெய்வம். நீ யார சொல்ற? அந்த மவராச ராமுவத்தான். பாம்பு கடிச்ச என் மகளை காப்பாத்துனது யாரு? நான் தான். தூ, நீயா? அவன்டா. நீ துரோகி. நான் திருந்துட்டேன். உங்க எல்லாரோடும் சேர்ந்துகிட்டு அந்த ராமு தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டுனே. நான் துரோகி. என்ன செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். ஆனா நான் திருந்திட்டேன். நான் திருந்திட்டேன். இப்பவே போறேன். அவசரப்படாத. முதலாளிக்கு துரோகி ஆயிராத. எவன்டா எனக்கு முதலாளி? நான் யாருக்கும் பயப்படுறதா இல்ல. ஏதாவது எடக்கு மடக்கா பேசன குறவளைய கடிச்சு குதறிடுவேன். இப்பவே நேரா கரிமேடு காட்டு பங்களாவுக்கு போறேன். அந்த சாட்டையடி சக்திவேல் பாதுகாப்புல இருக்கிற சங்கரை கூட்டியார போறேன். அவனை ராமு கையில ஒப்படைக்க போறேன். ராமு தங்கச்சிக்கும் அவனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்க்க போறேன். சத்தியமா பார்க்க போறேன். அது தெரியல. அந்த இடம் தான். கவனமா பாத்துக்க ராமு. அந்த ரூம்ல தான் சங்கர ரத்தனம் அடைச்சு வச்சிருக்கான். நல்ல வேளை யாருமே இல்ல. நீ போய் எப்படியாவது கூட்டு வந்துரு. இதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. நான் இங்க இருந்த காரியம் கட்டுறோம். வரட்டுமா?
ஐயோ சங்கர் வா போலாம். பெரியய்யா பெரியய்யா ஐயோ பெரியய்யா பெரியய்யா போச்சு போச்சு எல்லாமே போச்சு நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சு. ஐயா எங்க இருக்கீங்க ஐயா ஐயா? என்னடா வாத்து விஷயத்தை சொல்லு. காட்டு பங்களாவை அடைச்சு வச்சிருந்த நம்ம சின்னையாவே அந்த ராமு பைய கடத்திட்டு போயிட்டா பெரியய்யா. உண்மையாவா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மருத பையதான். உங்க கூட இருந்தே உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம கூட்டத்துக்கு குழி தோண்டிட்டான். என்ன கொலை செய்ய வந்தவனை கூட மன்னிச்சிடுவேன், ஆனா துரோகம் நான். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ண சொல்லு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஊத்த நேரம் நெருங்கிருச்சு. மாலை வாங்க போன கடலரசன் இன்னும் காணுமே. இப்ப வந்துருவான். மாலை வந்தாச்சு. கொண்டா. ஏன் இவ்வளவு நேரம்? நேரமாச்சு, மாலையை சீக்கிரம் மாத்தீங்க. நிறுத்துங்கடா. யாராவன்? வாங்க சார், வாங்க வாங்க. போலீஸ். பாத்தீங்களா சார், என் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மகனை கடத்திக்கிட்டு வந்து தன் தங்கச்சிக்கு கள்ளத்தனமா கல்யாணத்தை பண்ணிடலாம். என்ன மிஸ்டர், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சார், நான் அவரை கடத்திட்டு வரல. அவர் இஷ்டப்படதான் அவர் அழைச்சு வந்தேன். வேணா நீங்களே கேட்டு பாருங்க. நல்லா கேட்டு பாருங்க. ராமு சொல்றது உண்மையா? எஸ் சார், யாருடைய கட்டாயத்தின் பேர்லயும் நான் இங்க வரல. நாங்க 2 பேருமே மேஜர். இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை விரும்பி பண்ணிக்கிறோம். நீ என்னமா சொல்ற? அவர் சொன்னதுதாங்க உண்மை. என்ன மிஸ்டர் ரத்னம், உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்க பையன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா நான் சொல்றேன். நான் நேரடியா விசாரிச்சேன். சட்டப்படி உங்க கல்யாணத்துக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க. கண்டிப்பா. என்ன மிஸ்டர் ரத்னம், உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்க பையன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா நான் சொல்றேன். நான் நேரடியா விசாரிச்சேன். சட்டப்படி உங்க கல்யாணத்துக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க. கண்டிப்பா. சார், வந்ததுதான் வந்துட்டாரு, நல்லா கொட்டிக்கிட்டு போக சொல்லுங்க. அடப்பா. சரி சரி, மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மாலையை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க மாப்ள. நடக்கட்டும்.